வணக்கம் நண்பர்களே. உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு. அத்தி பிரகத்வாராகியம்பின் அருளாசியோடு 2025 கார்த்திகை மாத பலன் மிதுன ராசிக்கு என்ன செய்யும்ங்கிறதை பார்க்கலாம் வாங்க. பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களிடம் பகிருங்கள். நண்பர்களே, மிதுன ராசிக்காரர்களே, இந்த மாதத்தில் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்தும் மனைவி அல்லது கணவன் இவர்களிடமிருந்தும் ஒரு நல்லதொரு பலன், அனுகூலம் இதெல்லாம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குதுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய ராசிநாதனை, அதாவது 11ஆம் தேதிக்கு மேலே குரு பார்வை அற்புதமாக குரு பார்வை செய்கிறார். தனவரவே, பணவரவே, தொழில், உத்தியோகம், வியாபாரம், அதாவது தீபாவளிக்கு முன்னால் பார்த்தோன்னா கொஞ்சம் அதாவது முடங்கி சுணங்கி கிடந்த தொழிலெல்லாம் கூட இந்த மாதத்தில் உத்வேகம் எடுத்து நல்ல விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தான் இந்த கார்த்திகை மாதத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு. வாக்கு கொடுக்கறத கொஞ்சம் நிதானத்தை பிடிச்சுக்கணும். ஏன்னா வாக்குங்கிறது கரெக்டாக நிறைவேற்ற முடியாது. வாக்கு சாதுரியத்தினால் உங்களுடைய வாக்கு பலிதமாகும். ஆனால் எங்கேயும் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. புத்திரர்களால் உங்களுக்கு நல்ல விதமான அனுகூலங்கள் கிடைக்கும். எதிர்பாராத ஒரு தொழில் உற்பத்தி ஏற்படுவதற்கும், அதையும் மனைவியினுடைய அனுகூலத்தால் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும், அவங்க தரப்பில் அதாவது உடன் உங்களுக்கு இருக்கக்கூடிய பங்குதாரர்களுடைய தரப்பிலையும் வாடிக்கையாளர்கள் தரப்பிலையும் தனவரவு, பணவரவு, பொன் சேர்க்கை, பொன்னால் லாபம், பொன்னால் தனவரவு இவையெல்லாம் கிடைப்பதற்குண்டான வார்த்தைகள்னால் ஒரு அற்புதமாக வார்த்தை ஜாலத்தால் நீங்கள் ஜெயிச்சுட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த மாதம். மிதுனராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதம். உங்களுடைய மன கஷ்டம், ஏற்கனவே இருந்த கடன் தொல்லைகள், பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்குண்டான மாதம் இந்த கார்த்திகை மாதம். கடன் தொல்லையில் தீர்ந்துருங்க. கடன் தொல்லையில் இந்த மாதத்தில் பெரிய அளவுக்கு தலை தூக்காது. அதில் விட உங்களுக்கு தைரியம் வந்துடும். தைரியம், வீரியம், சகோதரத்தினால சகாயம் இவையெல்லாம் கிடைக்கும். எதிர்பாராத நன்மைகள், புதிய வாடிக்கையாளர்கள் சேர்க்கை, புதிய நபர்களுடைய அறிமுகம் இவையெல்லாம் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு தனச்சேர்க்கையும் பணச்சேர்க்கையும் கொண்டு சேர்த்தும். உடலில் ஆரோக்கியம் பலப்படும். இப்போ ஆரோக்கிய கேடுகள்லாம் கிடையாது. அதே போல் தாயாருடைய அனுகூலங்கள் உண்டு. தகப்பனாருக்கு தான் உடல் ரீதியாக பிரச்சனைகள், அப்பப்போ சிறு சிறு தொந்தரவுகள் சேரும். தகப்பனாருக்கு சளி தொல்லை, காய்ச்சல் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ அனுகூலங்கள் உண்டு. தகப்பனாருடைய அனுகூலங்கள், தைரியம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் இருக்கும். தகப்பனாரை போன்று இருப்பவர்கள். திருவண்ணாமலை சிவன் வழிபாடு ரொம்ப சிறப்பு. சிவன்மலை, அதாவது திருவண்ணாமலை தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. பக்கத்தில் எங்கே வேணாலும் சிவன் வழிபாடு ரொம்ப சிறப்பு. சிவன் வழிபாடு செய்து வாருங்கள். சிவ கடாட்சமும், மகாலட்சுமி கடாட்சமும், அஷ்டலட்சுமி கடாட்சமும் சேரும். அதனே சிவனை வழிபாடு செய்தால் மகாலட்சுமி கடாட்சம் வந்துடுமா? கண்டிப்பாக வரும். சிவன் வேறு, மகாலட்சுமி வேறு கிடையாது.
அதனால் அற்புதமான பலன்கள் சிவ வழிபாட்டினால் உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இரட்டை குணம் உள்ளவர்கள். இந்த இரட்டை குணங்கள் எந்த முடிவையும் மிகச்சரியாக, நிதானமாக, தீர்க்கமாக எடுத்து அந்த முடிவை மாற்றிக்கொள்ளாமல் இருந்தால் சிறப்பான பலன்கள் இந்த மாதத்தில் உண்டு. நன்றி, வணக்கம்.